ஏசாயா 12:4வது வசனம். ஏசாயன பிரவாதன கிரந்தம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಆತನ ನಾಮದ ಮಹತ್ವವನ್ನು ವರ್ಣಿಸಿರಿ, ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸಿರಿ, ಆತನ ನಾಮವು ಉನ್ನತೋನ್ನತವೆಂದು ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿರಿ. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம் ஆண்டவரை பத்தி? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ನಾವು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದೇವೆ? ಕೈಗಳನ್ನು ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் கிடையாது. சொல்லிங்க என்ன பண்ணிப்பாங்க? நீ சொல்வதில்ல, இங்க வந்தா கணக்கு. ನೀವು ಹೇಳುವುದಲ್ಲ, ಅವರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಲೆಕ್ಕ. நீங்க வந்தா அது நீங்க பலன் கிடைச்சதுன்னு அர்த்தம். ಅವರು ಇಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬಂದ್ರೇನೆ ಅದು ಫಲ ಸಿಕ್ಕಿದಾಗಿ. அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ನಾಡವಾಸಿಂಗ ಆತನ ನಾಮದ ಮಹತ್ವವನ್ನು ವರ್ಣಿಸಿರಿ, ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ. ஆமென். நான் சொன்ன நான் எது பேசணும் அதுதான் வாசிக்கணும். ஹalleluya. அவருடைய செயல்களை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿ. அவர் செயல் எப்படிப்பட்டது என்று விவரிக்க முடியாது. ஆனாலும் நாங்கள் கண்டதும் கேட்டதும் எங்களுக்கு செய்ததும் நாம் சொல்லுவோம். ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ವಿವರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದರೆ ನಾವು ನೋಡಿದ್ದು, ನಾವು ಕಂಡದ್ದು ನಾವು ಹೇಳಬಹುದು. ஹalleluya. 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 ஆறாவது வசனம். 6ನೇ ವಾಕ್ಯ. சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரி, ஈஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். திரும்ப சொல்றீங்க. ஹalleluya. சீயோனிலே வாசமாயிருக்கிறவர்களே, நீங்க சத்தமிட்டு கெம்பீரி, ஈஸ்வரன் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம ஆண்டவர் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. பெரிய வாயு சொல்றதில்ல. நம்ம ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் செயல்களை சொல்ல வேண்டும். ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. ஹalleluya. 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 ஈஸ்வரனின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲರ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉನ್ನತವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya கிடையாது. ஆமென். நான் விசுவாசியா நீங்களோ ಏಕ್ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ எப்படி இருக்கீங்களோ ಹೇಗಿದ್ದೀರೋ? ஹalleluya. ஈஸ்வரனின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஈஸ்வரனின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் மகா பெரியவர். நீங்க பாக்குறீங்களா அங்க இங்க அப்படிப்பட்ட ನೀವು ನೋಡ್ತಿರೋ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ செய்யத்தக்கறாங்க. ಎಲ್ಲವೂ ಮಾಡತಕ್ಕ. அவர் செய்யாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ನಮ್ಮ ಕಾರ್ಯ ஒன்றுமில்லை. அவர் செய்யாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் பெரியவர். ஹalleluya. இந்த பெரியவருக்கு பயப்படுறீங்களா நீங்க? ಈ ದೊಡ್ಡವರಿಗೆ ನೀವು ಭಯ ಪಡ್ತೀರಾ? பயப்படுறீங்களா? ஹalleluya. நாம கான்ஃபரன்ஸ் போகும்போது பிஎம் பார்த்தா இவங்க பார்த்தா பிஎம் என்ன பண்றோம்? பயப்படுறோம். ನಾವು ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಹಿರಿಯರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ஐயோ என்ன செய்வாங்க திட்டுவாங்களான்னு. ஆனா இந்த ஆண்டவர் நம்ம காத்து கொண்டிருக்கிறார். ಏನ್ ஒரு செயலை பார்த்து கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அவருடைய செயல்களை ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ஹalleluya. ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. கவனமா இருக்கணும். ஆமென். ஹalleluya. ಹalleluya. நீங்கள் 1 அதிகாரம் 1ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 29 29ನೇ ಅಧ್ಯಾಯ 11 11ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். போதும். என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? கர்த்தாவே, போதும். இங்க சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்? எனக்குள்ள மாட்சிமையும் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் இரண்டாவது வல்லமையும் மகிமையும் மகிமையும் ஜெயமும் ஜெயமும் மகத்துவமும் மகத்துவமும் உம்முடையவைகள். உம்முடையவைகள். ஹalleluya. ಪಾಪ, ವೈಭವ, ಪರಾಕ್ರಮ ಪ್ರಭಾವಗಳು ನಿನ್ನವು. ஆமென்.
ஹalleluya. ஜெயம் அவங்க கூட தான் இருக்குது. ஜெயம் அவன் தான் கொடுக்கிறாரு. ಗೆಲುವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஜெயம் அங்கதான் இருக்கிறது. ಗೆಲುವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் உலகத்தில் எல்லாம் உடையவைகள். ஹalleluya. இது வானம் பூமி எல்லாம் கர்த்தருடையது. ಈ ಆಕಾಶ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವುದೆಲ್ಲ ಅವರದೇ. வானம் பூமி உலகத்தில் உள்ள அத்தனையும் நம் தேவனுடையது. ಈ ಭೂಮಿ ಆಕಾಶ ಅದರಲ್ಲಿರುವ ಸಕಲವೂ ನಮ್ಮ ಕರ್ತನದೇ. கர்த்தரே ராஜ்யமும் உடைய தேவரே எல்லாருக்கும் தலைவராக விளங்கியிருக்கிறீர். ஹalleluya. ರಾಜ್ಯವೂ ಅವರದೇ. எஸ் நம்ம ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನೋಡಿ. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள். ஹalleluya. ವೈಭವ ಪರಾಕ್ರಮ ಪ್ರಭುಗಳಲ್ಲಿ ನಿನ್ನವು, ಆ ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳಲ್ಲಿರುವ ಎಲ್ಲವೂ ನಿನ್ನವು. ஏன் சவுண்ட் இல்ல? இது கம்மியா இருக்குப்பா. ஹalleluya. சவுண்ட் இல்ல, இந்த சவுண்ட். வல்லமை. ஹalleluya. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். எப்படி ஐஸ்வர்யம் ஓடுறீங்க? எங்கெங்க ஓடுறீங்க? ಎಲ್ಲೆಲ್ಲ ಓಡ್ತೀರಾ? எங்கெங்க ஓடுறீங்க? ಎಲ್ಲೆಲ್ಲ ಓಡ್ತೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடவுள் பயப்படணும். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. ಲೇಟ್ ಬಂದ್ರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾಳೆ ಹೋಗ್ತೀವಿ, ದೇವ್ರ ನ್ಯಾಯ ಮಾಡಿಸ್ತೀವಿ. ತಪ್ಪು ಅಲ್ಲೇ ಇದೆ ನೋಡಿ. ಐಶ್ವರ್ಯವು ಘನಮು. ಐಶ್ವರ್ಯವು ಘನತೆಯು. ಐಶ್ವರ್ಯವು ಘನಮು. ಐಶ್ವರ್ಯವು ಘನತೆಯು எங்கிருக்குது? ಎಲ್ಲಿದೆ? உம்மாலே. வருகிறது. கை தட்டுங்க. ஐஸ்வர்யமும் ಘನமும் உம்மால் வருகிறது. ಐಶ್ವರ್ಯತೆಯು ಘನತೆಯು ಕರ್ತನಿಂದ ಬರುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா எங்கெங்க ஓடுறீங்க, எங்கெங்க சுத்துறீங்க? ಆದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಓಡ್ತೀರಾ, ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಸುತ್ತಿ ಬರ್ತೀರಾ. ஆனா எங்கேயுமே இல்ல. ಆದ್ರೆ ಅದೆಲ್ಲವೂ நம்ம ಇಲ್ಲಿ தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் ನಮ್ಮ உண்டு. ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಿದೆ. அதுதான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது 19வது வசனங்கள். ಅದಕ್ಕೆ ಫಿಲಿಪ್ಪಿಯರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எப்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். ஹalleluya. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದರು. ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ದೇವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ತನ್ನ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸುವನು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತರು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். உயர்த்துறார். ஹalleluya. ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೂ ತರ್ತಾರೆ. எங்க இருக்கீங்க? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? எதுவும் பெற்ற மாதிரி இல்ல. ನಾವು ಇದ್ದ ಹಾಗೆ ಇಲ್ಲ. உயர்த்திட்டு போறோம். ನಮ್ಮ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. தாழ்மையா வைக்கிறதுக்காக இல்ல, மேன்மையா வைக்கிறது. மேன்மையா வைக்கிறது. வல்லமையா வைக்கிறது. ஆமென். ஹalleluya. மேன்மையில் உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். ಅವರು ಮಹಿಮೆಯ ತುಂಬಿದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. தேவனின் எல்லாவற்றையும் ஆடுகிற உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குதான். ಕರ್ತನ ಕರದಲ್ಲಿ ಏನಿದೆ? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம் கரத்தில் ஆகும். எல்லாவற்றையும் செய்ய தேவனால கூடாத காரியங்கள் நாம் எல்லாம் ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. ஆமென். ಆದರೂ ಎಲ್ಲವೂ ಆಗುವುದು. எனக்கு தெரியும் என் ஆண்டு மகா வல்லமுள்ள ಆದರೆ ದೇವರು ಮಹಾಬಲವುಳ್ಳ ದೇವರು. அவர் செய்து முடிச்சிடுவார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ போராடாதீங்க. ನೀವು ಯಾರು ஐயோ இந்த அங்கெல்லாம் பாக்குறீங்க, அப்படிப்பட்டவர் அல்ல. ನೀವು ಇಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ತಿರಲ್ಲ ಆ விசேஷமானவர். ರೀತಿಯ ವಿಶೇಷವಾದವರು. ஒரே நிமிஷம் போதும். என் பேரை ஆண்டவரை உங்களை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்த ஒரு நிமிஷம் போதும். ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಲು ஹalleluya. நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே எப்படிப்பட்டவர்? ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರಲ್ಲ ಇಂಥವರು. எப்படிப்பட்டவர்? ಅವರು ಇಂಥವರು. மகா வாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ಎಲ್ಲವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ அவர் ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஒரு காலம் உங்களை கைவிடுவதில்லை. ಅವರು ಈ ಕಾಲ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாலமோன் எழுதுகிறார் 5வது அதிகாரம் பிரசங்கி 5:19. ಪ್ರಸಂಗಿ ಬರೆದ
ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பத்தையும் ஏனென்று கொடுத்திருக்கிறாரோ ஆமென் அவன் அதிலே புசிக்கவும் ஆமென். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சி எடுக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய ஆளுநகம். கேட்டா தெரியாது உங்களுக்கு சில பேருக்கு. ಇನ್ನು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. சும்மா பேசிக்கிறத ஏதோ கேட்டா சொன்னாங்க. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ? என்ன சொன்ன வாசித்தீங்க? தேவி என்ன வாசித்தா? அம்மா தேவன் ஆ ஆ ஆ வேற போகக்கூடாது. நோ ஹalleluya. உனக்கு எதை கொடுத்தாரோ அதை புசித்திருப்போம். ಅದನ್ನೇ ನೀನು ಊಟ ಮಾಡಿರ್ತೀಯ. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அற்புதமா செய்றார். ಕರ್ತನು ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஒன்னும் கஞ்சிதம் பண்ணிக்காதீங்க. அது கஞ்சிதம் பண்ணக்கூடாது. கஞ்சிதம் பண்ணக்கூடாது. ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಾಗಿರಬೇಡಿ. இல்ல கஞ்சிதம் பண்ணணும்னா சாப்பிடாம எதுவும் பண்ணாம அப்படியே இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಚಿಕ್ಕತನ ಮಾಡಿದ್ರೆ ಊಟ ಮಾಡದೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗ್ಬೇಕು. அதுக்கு சாப்பிட்டு கீத்துற அதுக்கு சாப்பிட்டு கீத்துற ಅದಕ್ಕಂತ ಎಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ತೆಗಿಬೇಡ್ರಿ. ஆப்ஜியமும் பிசினியா இருக்கு உங்க உடலை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமென். ನೀವು ನಿಧಾನವಾಗಿರದೆ ಚೆನ್ನಾಗಿ ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯವನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. எவ்வளவு இருந்தாலும் ಎಷ್ಟೇ ಇದ್ರು பாருங்க ஆத்துல தண்ணி போனாலும் ஆறா இருந்தாலும் ಕೆರೆ ತುಂಬಾ நாய் மாதிரி குடிக்குது. ನಾಯಿ ನೀರು இதுதான் தெரியும். ನಕ್ಕಿನೇ ಕುಡಿಯುತ್ತೆ. நம்ம எவ்வளவு இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட முடியும். ஆனா நாங்க ನಮ್ಗೆ ಎಷ್ಟೇ ಇದ್ರು எவ்வளவு இருந்தாலும் சாப்பிடுறதில்ல. ಎಷ್ಟೇ ಇದ್ರು ನಾವು ತಿನ್ನೋದಿಲ್ಲ. என்னதான் இருந்தாலும் மீடியம் தான். ಎಷ್ಟೇ ಇದ್ರು ಸ್ವಲ್ಪನೇ. ஆமென். ஆமென். ஆனா ஜெபத்துல வல்லவன் ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬಲವು உணவை கோரிக்கணும். உணவை உனக்கணும். உணவை கோரிக்கணும். இருக்கணும். அன்லிமிட்டட் வீட்டு இருக்கணும். போட்டீங்கன்னா ஆமென். ஹalleluya. ஹalleluya. நன்றி. சந்தோஷமா இருங்க. தேவனுக்கு சந்தோஷமா இருங்க. ದೇವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சரி. ಆದ್ರೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ. அதுலயும் போயிடு. ಅದರಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಡಿ. ஹalleluya. ಆಮೇಲೆ ஹalleluya. நான் சாப்பிடுறது தப்பு சொல்லல. ಊಟ ஹalleluya. ಮಾಡುವುದು ತಪ್ಪಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் பார்த்து கேட்டார் சாலமோனை பார்த்து. ಕರ್ತನು ಸೊಲೊಮೋನನನ್ನು ನೋಡಿ சாலமோன் தேவனிடத்துல எதுவோ இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிற தரிசனம் என்ன வேணும் என்று ಸೊಲೊಮೋನ ಬಳಿ ಎಷ್ಟೇ ಇದ್ದರೂ அவன் ಕೇಳ್ತಾನೆ. ஞானத்தை கேட்டான். ಸೊಲೊಮೋನನು ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಿದನು. ಆದರೆ ಒಂದು ರಾಜ್ಯದ 3வது அதிகாரங்களிலே 1ನೇ ಅರಸುಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13வது வசனம் சுத்தமாக வாசிக்கிறோம். 13ನೇ ஆமென். இதுவும் நன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஹalleluya. நீ பரிசுத்தத்தை கேட்டா ನೀನು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕೇಳಿದರೆ நீ பரிசுத்தத்தை கேட்டா ನೀನು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕೇಳಿದರೆ நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. ನೀನು ಕೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. அதையும் சொல்லுங்க. ஹalleluya. அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டான். ಅವನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದನ್ನು ಕೇಳಿದನು. ஆமென். தேவனுக்கு பிரியமானதை கேட்டான். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದನ್ನು ಕೇಳಿದನು. நீ கேளாததையும் ನೀನು ಕೇಳದೇ ಇರುವ ஐஸ்வர்யத்தையும் ಐಶ್ವರ್ಯವನ್ನು ஆண்டவர் ಕರ್ತನು மகிமையும் ಮಹಿಮೆಯನ್ನು உனக்கு தந்தே. ஹalleluya. கையை தட்டு. ஆமென். நாம தேவனுடைய பரிசுத்தமா மாத்திரம் கேட்டா போதும். ನಾವು ಕರ್ತನ ಬಳಿ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮಾತ್ರ நீ பரிசுத்தமான வாழ்க்கை கேட்டீங்கன்னா போதும். ஆண்டவர் கேட்காதது எவ்வளவு இருக்கோ எல்லாம் கொடுப்பார். ನೀನು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿದರೆ ಸಾಕು. ನೀನು ಕೇಳದೇ ಇರುವಂತದ್ದು ಎಷ್ಟಿದೆಯೋ ಅಷ್ಟೇ. Yes. Hallelujah. Amen. Hallelujah. என்னுடைய வாஜி வல்லமை என்னுடைய சரீரம் கேட்கறதில்ல. என்ன பண்றது? ஆமென். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಆಸಕ್ತಿ ಅವರ ಬಲವೆಲ್ಲ ಅವರ ಶರೀರ ಕೇಳೋದಿಲ್ಲ. ಅವ್ರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ಎಲ್ಲ ಬೇಕಿದೆ. கர்த்தரோட பரிசுத்தமா அவரான ஒரு பரஸ்பரான அவரையே சார்ந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை
கொடுத்தாரு. பரிசோதனையோடு மாத்திரம் ನೀವು நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ, உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு விளங்காது. ನಿಮಗದು ತಿಳಿಯೋದೇ ಇಲ್ಲ. அண்ணா, எப்படி இதெல்லாம் ಹೇಗೆ கேட்டு வரலையே? ನಾನು ಇದೆಲ್ಲ ಕೇಳಲೇ ಇಲ್ವಲ್ಲ. நீ பரிசுத்த ಮಾತ್ರ Hallelujah. ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿದರೆ ಸಾಕು. எல்லாமே கொடுத்தாரு. ಎಲ್ಲವೂ ஹalleluya. விசேஷம் இதுதான். ವಿಶೇಷವಾದ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். நீங்க நினைக்கலாம் நான் என்னவோ எழுந்து போய் உட்கார்ந்துக்கிறேன்னு. ನೀವು அதுல ஏசப்பக்குள்ள வந்தாச்சு. ஒண்ணு எழுத மாட்டேன். எழுதுறது அத்தனையும் கவுண்டிங்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ನೀವು ಅಂದುಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳ್ಕೊಂಡು ನಾವು Wait பண்ணு. ಎಲ್ಲವನ್ನೂ ಲೆಕ್ಕ ಇಟ್ಟು நீங்க நினைக்கிறது அது கணக்கு வச்சிருக்கிறாரு. அது திருப்பி கொடுங்க. ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದನ್ನು ಲೆಕ್ಕ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ನಿನಗೆ ತಿರುಗಿಸಿ ಕೊಡುವಂತೆ. நீ நீ எழுதுறது மாத்திரம் திருப்பி கொடுக்கறதுக்காக அதை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದನ್ನು ಮಾತ್ರ ತಿರುಗಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, எழுதுகளை யார் 4 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. ನಾಲ್ಕರಷ್ಟು ತಿರುಗಿಸಿ ಕೊಡುವಂತೆ. நான் நோயோட வியாதி இருக்கிறேன். கவலைப்படாத. ನಾನು ರೋಗದಿಂದ ವ್ಯಾಧಿಯಿಂದ அவர் உங்களை பார்க்கிறாரு. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அவர் பார்த்து சும்மா கொடுத்துக்காக இல்ல. ಅವರು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. நீங்க இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்திருக்கலாம். ನೀವು ಇವತ್ತು ಈ ಚೇರಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿರಬಹುದು. இல்ல ஒருவேளை வீட்ல ஒட்டி போற சேர உட்கார்ந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಒಡೆದೋಗಿರೋ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿರಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உங்களுக்கு வசதியான நல்ல சோஃபா செட், ದೇವರು நல்ல அமைதியா படுக்க உட்கார எல்லாத்தையும் கொடுத்துருவார். ತುಂಬಾ ಸೌಕರ್ಯವಾಗಿರುವ ವಿಷಯವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவலைப்படாத. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. அப்படி சொல்லுங்க. ಮೊದಲು ನೋಡಿ ಹೇಳಿ, எல்லாத்தையும் கொடுப்பாருப்பா. ಕರ್ತವ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರಪ್ಪ. எல்லாத்தையும் கொடுப்பாரு. ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சுகத்தை கொடுப்பாரு. ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, வசதி கொடுப்பாரு. ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ ನೀವು ನೀವು வசதியை தேடி ஓடாதே 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 தொடுவானம் 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 வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். வசதி வந்தா பயன்படுத்து. சுவிசேஷம் சொல்லுவதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து. சுவிசேஷம் சொல்லுவதற்கு. ஆளுகை செய்ய no no no. அடிமைப்படுத்த no no no. ஆளுகை செய்ய no no no. அடிமைப்படுத்த no no no. வசதியை தேடி ஓடாதே. அது வருவான். Hallelujah. ஒரு கலக்கமே இல்ல. ಒಂದು ಚಿಂತನೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னுடைய லைஃப்ல கொஞ்சம் மௌனமா உட்கார்ந்து நினைச்சுக்கோங்க. ಪಾಸ್ಟರ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮೌನವಾಗಿ ಬೆಟ್ಟೋಡಿ ಯಾವಾಗಲಾದ್ರೂ போடுங்க. ಅದು ಸೋಲಿನಂತೆ ಕಾಣಬಹುದು. ಅವರು ತುಂಬಾ ಪರಿಶೋಧಿಸಿದ್ದಾರೆ. கொஞ்சம் நான் பேசிட்டு உட்கார்ந்து அவ்வளவுதான். ಸ್ವಲ್ಪ ಬೇಸರಗೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಅಷ್ಟೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಗಡಸ್ಕರವಾಗಿ, பெருமாங்க. ತುಂಬಾ ಗಂಭೀರವಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அதுவும் மந்தி இதுவும் மந்தி நீ சேராத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். ஆமென். அது கேட்கல. ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. தன்னு கணக்கு கொடுத்தார் கோல்டு. ಅವರು ಕಣ್ಗಟ್ಲೆ ಕೊಟ್ಟರು ಚಿನ್ನವನ್ನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. வெளிய ஆலையில ஏன்னா அவங்களால ஆலயமே கிடையாது. நாமெல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த பார்லிமெண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தினாங்க, எல்லாம் செய்தாங்க. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನು ಆಲಯವು ಇರಲಿಲ್ಲ. ஆண்டவர் கேளாதவர்கள். ಆ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಹೋಗಿ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. ஹalleluya. அதுவும் வந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தே. உன் நாட்கள் இருக்கிறது. ராஜாக்களின் ராஜாக்களின் ஒருவருக்கு சரியானவர் இருப்பதில்லை. ஹalleluya. ஆமென். எத்தனை மாதிரி சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்றாரு? உனக்கு தந்தே உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் ಎಷ್ಟೋ ರಾಜಗಳು ಸೊಲೊಮೋನನನ್ನು ಮೀರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் பாக்கியம் கொடுத்திருக்கிறார். Amen. அப்படியும் செய்வாரா? என் தேவன் அப்படியே செய்வார். எதுவும் செய்வார்.
ನಾವು ಉನ್ನತ ஆண்டவர் சகலத்தை செய்து முடிப்பார். ಕರ್ತನು ಸಕಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. சகலத்தை செய்ய சகலವನ್ನು ಮಾಡಲು சகல செய்ய ವಿಶ್ವಾಸಿಗೆ ஆமென். உன் தகப்பனையும் தகப்பனாகிய தாவீது, ஒரு நிமிஷம். உன் தகப்பனையும் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல ஆ. நீயும் என் கட்டளைகளையும் நீயும் கட்டளைகளையும் என் நியமங்களையும் ஆ. கைக்கொண்டு ஆ. என் படிகளில் நடப்பாயாக ஆ. உன் கண்களையும் ஆ. நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க. எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யணும். ஏன்னா சில சூழ்நிலை வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும், சோர்ந்து போக கூடாது. ಬಲಹೀನತೆ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ, ಆದರೆ ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. எனக்கு தெரியும் நாடு மகா பெரியவர், பெரிய மகா மேல வைக்கிறவர். ನನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರ್ತಾರೆ ಅಂತ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கையில நான் அனுபவித்தது கொஞ்சமல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವಲ್ಲ. ನಮ್ಮ ಆண்டವರು எவ்வளவு பெரிய வல்லமுள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಲವುಳ್ಳವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்முடைய அழைத்த ஆண்டவர் விசேஷமா மாத்த போறார். ನಮ್ಮ ದೇವರು ಕರ್ತನು ವಿಶೇಷವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. இப்போ வந்து சாலமோன் என்ன கேட்டா, ಜ್ಞಾನವನ್ನು என்ன ಕೇಳಿದರು. சொன்ன ஆண்டவர்? ಆದರೆ ಕರ್ತನು ಏನನ್ನು நீ ಹೇಳಿದನು? கேளாத ನೀನು ಕೇಳದೇ ಇರುವಂತದನ್ನು, ஐஸ்வர்யத்தையும் ಐಶ್ವರ್ಯವನ್ನು நீங்க கேட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? ஒரு ಐಶ್ವರ್ಯವನ್ನು. வீடு வேணும், ಒಂದು ಮನೆ ಬೇಕು, மனை வீடு கட்டணும், ಅದು ಮನೆ ಕಾರ್ ಕಟ್ಟಬೇಕು, ಬೇಕು. ಒಂದು ಕಾರ್ ಬೇಕು. கேட்டீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? கேட்டது. ಕೇಳಿಲ್ಲ. ஆனா கொடுக்குறோம். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. இது மேல சொல்றீங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ಕರ್ತನು ಸಕಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிக்கலாம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು ಏನನ್ನು ಹೇಳ್ತಾರೆ? 1 தீமோத்தி 6:15. ಒಂದನೇ ತಿಮೋಥೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. பாருங்க, அதை கற்றுக் கொடுக்கிறார். ಕೇಳದೇ ಇರುವಂತದನ್ನು ಕರ್ತನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸ್ತಾರೆ. நீங்க கேட்க மாட்டீங்க. ನೀವು ಕೇಳಿರೋದಿಲ್ಲ. ஆமென். கேட்க மாட்டீங்க. ಹೌದು, ನೀವು ಕೇಳಿರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இந்த நிலையை பார்க்காத. ಇವತ್ತು இந்த நிலையை பார்க்காத. ಇವತ್ತಿನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಬೇಡಿ. இந்த நிலையை இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಬೇಡಿ. அவர் செய்ய போறாரு. ಅವರು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. கைவிட தேவனை செய்ய போறாரு. ಅವರು ಕೈ ಹಿಡಿದು ದೇವರನ್ನ ಮಾಡುವಂತಹ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ದೇವರು ಕೇಳದೇ ಇರುವಂತದನ್ನು சரி. ದಯಪಾಲಿಸುವುದು. என்னப்பா எதுக்கு தெரியல? இப்ப எதுக்கு தெரியல? ಇವಾಗ ಏನು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா ಆದ್ರೆ நாள் வரும். ಇವಾಗ ದಿನ ಬರುತ್ತೆ. ஆமென். அப்ப தெரியும் நீ ஆண்டவர் என்ன கொடுத்தாரு. ಅವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಕರ್ತನು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ. நான் கேட்கவே இல்லையே. ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲಲ್ಲ. கவனிங்க, நான் கேட்கவே இல்லையே. ಗಮನಿಸಿ ಇಲ್ಲಲ್ಲ. ನಾವು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. அதே சொல்லுங்க. காணவே இல்லை. கருத்து நான் போய் சொல்லணும். ஹalleluya. உள்ளுக்குள்ள தைரியமா இருங்க. வெளிய போறீங்க சொன்னா கரண்ட் அப்படி இருக்கு, இங்க அப்படி இருக்கு. ಏನಾದ್ರು ಜಗಳ ಇತ್ತಂದ್ರೆ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ. ஹalleluya. கேளாத ஆசீர்வாதத்தையும் ಆಶೀರ್ವಾದವನ್ನು கேளாத ಕೇಳದೇ ಇರುವ அற்புதத்தையும் ಅದ್ಭುತವನ್ನು அவர் தருவார். ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். கொடுப்பாரா? ಕೊಡ್ತಾರಾ? ஹலோ இங்க பாருங்க. ஆமென். கேட்கவே இல்லையா? ಕೇಳದೇ ಇಲ್ವಲ್ಲ. ஞானத்தை கேட்டேன். ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಿದಲ್ಲ. நீங்க ಇದನ್ನು பரிசுத்தத்தை கேளுங்க. ನೀವು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕೇಳಿರಿ. எல்லாமே கொடுப்பார். எல்லாமே கொடுப்பார். ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிக்கலாம். பவுல் சொல்றாரு. ஒருவராய் ஒன்று சாபம் தீமோத்தி. ஆ. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் எப்படிப்பட்டவர்? ಯಾವ ஒருவரும் வாசம் செய்யாத வரும் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரை ஒருவரும் கட்டியிராதவரும் மனுஷர் ஒருவரும் கண்டினார். நீ பாருங்க அதிகாரம் 11 வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. 2ನೇ ಅರಸುಗಳು. என்ன தெரியுமா? ಕೇಳದೇ ಇರುವಂತಹ ಐಶ್ವರ್ಯತೆயும் கேளாத சுகத்தையும் ಕೇಳದೇ ಇರುವ ಸೌಖ್ಯವನ್ನು, ಆರೋಗ್ಯವನ್ನು சொல்லுமா? ಕರೆಯಿರಿ. ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. கேளாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் ಕೇಳದೇ ಇರುವ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನವನ್ನು ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. நீங்க கேட்கல. ನೀವು ಕೇಳಲಿಲ್ಲ. வாசிங்க அடுத்த வசனம். 14.
16ನೇ ವಾಕ್ಯ. உன் தகப்பன் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ 14 ವಾಕ್ಯ. உன் தகப்பனாகிய உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு ஆமென். அல்லேலூயா. Hallelujah. தாவீது நடந்தது போல ದಾವೀದ ರಾಜನಂತೆಯೇ ಸೊಲೊಮೋನನು ನಡೆಯಬೇಕು. நம்ம நான் நடந்தது போல ಆಶ್ ನಡೆದ ಹಾಗೆ நீ நடந்தது நடக்கணும். ஆமென். நான் எடி பண்ணேன். பல புள்ளிங்க என்ன பண்ணோம்? கூகுள் கேள்வி. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. தீமோத்தியில பவுல் 6வது அதிகாரம் 1 தீமோத்தி 6:15. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. 6ನೇ தீமோத்தி 6:15. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலும் வெளிப்படுத்துகிறவர். அவரே நித்தியானந்தமுள்ள தேச சக்ராதிபதியோ, ராஜாதி ராஜாவோ, கர்த்தாதி கர்த்தாவோ, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஏக ஒருவர் சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தராகவும் பவுல் சொல்றாரு பாருங்க. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அவரே ಏಕಾಧಿಪತಿಯು சக்கராதிபதியும் எப்படி ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் ராஜாதி ராஜாதி கர்த்தராகவும் ஒருவராய் சாதாரண உள்ளவரும் எழுப்பலாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவருக்கு கண்டிராதவரும் காணக்கூடாத அவர் சொல்லிட்டு போறார். அப்போ அவர் சொல்லிட்டு போறார். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆமென். நம் தேவன் எவ்வளவு பெரிய பலம் உள்ள தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಲವುಳ್ಳ ಕರ್ತನು ನೋಡಿ. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவரை? ನೀವು ಯಾವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೀರಾ? ಅವರು ತುಂಬಾ ದೊಡ್ಡವರು. ஹalleluya. ஹalleluya. மகா பெரியவர். ಅವರು ದೊಡ್ಡವರು, மகா பெரியவர். ಮಹಾ ದೊಡ್ಡವರು, மகா அற்புதமானவர். ಮಹಾ ಅದ್ಭುತವಾದವರು. அவரை போல ஒருவரும் இல்லை. ಅವರ ಹಾಗೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. அவரை செய்த அற்புதங்களை எங்கேயும் காண முடியாது. ಅವರು ಮಾಡಿದಂತಹ ಅದ್ಭುತವು ಎಲ್ಲೂ ನಾವು அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ಅವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ಅವರಿಂದ ಮಾಡಲಾಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ எப்படி ಫ್ರೀಗೆ ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು ನೀವು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமா இருங்க. ಸಂತೋಷವಾಗಿ முகம் சிரித்து ಪಕ್ಕವು ನಡೀತಾ ಇರಬೇಕು. வியாதி நோய்களை எத்தனை பேர் ஆண்டவரத்துல போகும்பொழுது அவர் கரத்தை நீட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியத்தின் சுகத்தை கட்டளையிட்டார். ವ್ಯಾಧಿಯು ರೋಗವು ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಹೋದಾಗ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ತನ್ನ ಕರವನ್ನು ಚಾಚಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாம். ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 113:7. ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 113ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. ಆತನು ದೀನರನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಎಬ್ಬಿಸಿ ಬಡವರನ್ನು ತಿಪ್ಪೆಯಿಂದ அவர் ಎತ್ತುತ್ತಾನೆ. சிறியவனையும் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். எத்தனை பேர் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರು ಗೊತ್ತಾ? பேப்பர் குடிக்கிற ரோட்ல பேப்பர் குடிக்கிற நான் ರೋಡಲ್ಲಿ ಪೇಪರ್ ಆಯ್ತಾ ಇರೋರು 10 வருஷம் நான் பார்த்தேன். ಒಂದು 10 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಪಾಸ್ ನೋಡಿದ್ದಾರೆ. சொல்ல போயில உண்மை சொல்றேன். ಇದು ಸುಳ್ಳಲ್ಲ, ನಿಜವಾದ ஆனா ಮಾತು. அவன் பார்த்தல கையில பைபிள் வச்சிட்டு விற்பனை நல்ல கிஃப்டாவ போயிடுறான். ಆದ್ರೆ ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಕೈಯಲ್ಲಿ ವೇದವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಸುಂದರವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் இல்லாம இடங்கள் இல்லை, தேவ ஆசீர்வாதம் இல்லை. ಕರ್ತನು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವೇ ಇರೋದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ அவர் இன்னொரு வார்த்தை வாசிக்கணும். 2 நாளாகமும் 20:6 வாசிக்கிறோம். ಎರಡನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ இது 20ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ஆஹா, ಯೆಹೋವನೇ, ನಮ್ಮ என்ன அழகா சொல்றாரு ದೇವರೇ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಾಗಿರುವ ತಾನ್ ದೇವರಾಗಿರುವ ನೀವಲ್ಲವೋ? ಆತನು ನೀನಲ್ಲವೋ? அழகாக எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ என் தேவன். ஆமென். ಆಮೆನ್. நீரல்லவோ என் தேவன். ನೀವೇ ನಮ್ಮ ದೇವರು. ஆமென். என்ன அழகா
ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಆಂಡವರು. ಪರಲೋಕದ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಾ. தேவரே ஜாதிகளுடைய ராஜாக்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் ஆமென். பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒருவரும் ಒಬ್ಬರು ಸಹ ಎದುರು ನಿಲ್ಲಕೂಡದು. ಅವರನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவர் வரும்பொழுது, ಅವರು ಬರುವಾಗ, இயேசு வரும்பொழுது ಯೇಸು ಬರುವಾಗ அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು பல வியாதிகளை ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳು பல நோய்கள் கொண்டு வந்தார். ಅನೇಕ ವಿಧವಾದ ರೋಗಗಳನ್ನು ತಗೊಂಡು ಬಂದರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ಯೇಸು ಪ್ರಭು ಯಾವ ರೀತಿಯಾದವರೆಂದು பார்க்க வேண்டும் என்று சபை போய் ரட்சிக்கப்பட்டு ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾದವರು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಹೋಗಿ ಜಕ್ಷಾಯನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದನು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ எத்தனையோ வியாதிகள், ಎಷ್ಟೋ ವ್ಯಾಧಿಗಳು, எத்தனை வருத்தங்கள், ಎಷ್ಟೋ ஜனங்கள் ಎಷ್ಟೋ ಜನರು இயேசுவிற்கு ஓடி வந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ ಓಡಿ ಬಂದರು. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஒருவனையும் ಕರ್ತನು ಒಬ್ಬರನ್ನು ஒருவனையும் ಒಬ್ಬರನ್ನು ஒருவனையும் ಒಬ್ಬರನ್ನು ஒருவனையும் ಒಬ್ಬರನ್ನು அவர் விடவில்லை. ಅವರು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. லூக்கா 4:40 41 வாசிக்கப்படும். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 4:40 40:41. பிசாசுகளோ ஆ. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு பிசாசுகளையும் சூரியன் அஸ்தமித்த பொழுது ஆ. ஜனங்களையால தங்களுக்குள்ளே சூரிய அஸ்தமிப்பது ஜனங்களையால ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை வருத்தப்பட்டவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவன் கைகளை வைத்து அவர்கள் சுத்தமாக்கினார். அந்த நேரம் அநேகர் குணமடைந்தார். பிசாசு சத்தமிட்டு ஓடினது. ದೆವ್ವಗಳೆಲ್ಲ ಶಬ್ದ ಮಾಡಿ ಓಡಿ ಹೋದವು. இன்னும் கொஞ்ச நேரம் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲೇ அந்த பெரியவರಿಗೆ வரப்போகிறார். ಆ ದೊಡ್ಡವರು ಬರ್ತಾರೆ. ஹalleluya. அந்த பெரியவರಿಗೆ வரப்போகிறார். ಬರ್ತಾರೆ. இந்த பெரிய தேவனுக்கு வரப்போகிறார். ದೇವರಿಗೆ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிற வரப்போகிறார். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರಿಗೆ ಬರ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತೀರಾ? ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்கும்படியா வாங்க. ಯೇಸುವೇ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತೆ ಬನ್ನಿರಿ. நீங்க சொல்லல, ನೀವು ಹೇಳಲಿಲ್ಲ. நிறைய பேர் சொல்லல. ಅನೇಕರು ಇನ್ನೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன் நீங்க அந்த ஞானம் வரல உங்களுக்கு? ಯಾಕೆ ಇನ್ನೂ ಆ ಜ್ಞಾನ ಬರಲಿಲ್ಲ ನಿಮಗೆ? நான் சொன்னேன் ஆண்டவரே வாங்க என்று சொல்லி, ஆனா நீங்க இந்த பக்கம் பார்க்கும் பொழுது எங்கோ யோசிக்கிறீங்க. ஆண்டவரத்துல நீங்கள் எப்போதுமே ஜாக்கிரதை உள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவரை வர சொல்லுது, அவர் பேசும் பொழுது அசட்டை பண்ணாதபடிக்கு செவியை சாய்ந்திருக்க வேண்டும். ಅವರು ಕರ್ತನು ಮಾತನಾಡುವಾಗ ಅಸಡ್ಡೆ ಮಾಡದೆ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತುಂಬಾ உங்களுக்கு ಗಮನವಾಗಿ கிடைக்காத பொழுது ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಿಮಗೆ ಸಿಗದೆ அவங்க ಹೋಗುತ್ತದೆ. சொல்லும் போது ಅವರು ಹೇಳುವಾಗ ஆண்டவரே நீங்கள் வாங்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது ಅವರು ಯೇಸುವೇ ನೀವು ಬನ್ನಿರಿ ನಾವು ಕಾಯ್ದಿರ್ತೀವಿ ಅಂತ ನೀವು ಹೇಳುವಾಗ நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ நிச்சயமாகவே 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 உங்களை பார்க்கறதுக்காக உங்களை சந்திக்கிறதுக்காக வரப்போறாங்க. ஹalleluya. அவர் வந்தார். ಅವರು ಬಂದರೆ சூழ்நிலை மாறும், கஷ்டம் மாறும், கடன் மாறும், கவலை மாறும், பிரச்சனை மாறும்.